நன்மையின் கூடாரம் வழங்கும் நல்ல விதை. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. அருந்த கொடிய போல் இருந்தோமே, அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. கண்ணீரிலே மூழ்கிருந்தோமே, கண்ணீரிலே மூழ்கிருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல்வெளியாய் மாற்று நீரையா, எங்களை வயல்வெளியாய் மாற்று நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. முறுமுறுத்து கொண்டிருந்தோமே, முறுமுறுத்து கொண்டிருந்தோமே, எப்போதும் துதிக்கும்படி மாற்று நீரையா, எப்போதும் துதிக்கும்படி மாற்று நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. நம்பிக்கையற்றவர்கள் போல் இருந்தோமே, நம்பிக்கையற்றவர்கள் போல் இருந்தோமே, எங்களை நங்கூரமாய் மாற்றி விட்டீரே, எங்களை நங்கூரமாய் மாற்றி விட்டீரே. பாலைவனமா இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா.
பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்று நீரையா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதாகமத்தினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடியினாலே கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உங்களை உருவாக்கவும், கர்த்தருக்கென்று நீங்கள் கனி கொடுக்கவும், தேவனுக்கென்று வைராக்கியம் கொள்ளவும், இந்த வேத ரகசியங்களை வேத அடிப்படைகளில் நிலைத்திருக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தையும் என்னோடு இருந்து தேவன் உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் என்னை பலப்படுத்துவாராக. செய்தியினுடைய தலைப்பு, ரட்சிக்கப்படாதவன் விசுவாசி அல்ல. ரட்சிக்கப்படாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு, ரட்சிக்கப்படாதவன் விசுவாசியே அல்ல. வேதத்தில் வாசிப்போம் என்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது கவனியுங்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டார் கர்த்தர். சபையில் சேர்வரெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசிப்போம் என்றால், அந்த வசனத்தின்படி நாம் தியானிப்போம் என்றால், சீசர்கள்தான் கிறிஸ்தவர்கள் என்றும் ஆசாரியர்கள் என்றும் நாம் அறிய முடிகிறது. அதையும் வாசிக்கிறேன் கவனிங்கள். மத்தேயு 28:18-19 வாசி கவனிங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். பரிசுத்த ஆவியினாலே சபையிலே சேர்க்கப்பட்ட ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு, ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்காக தேவன் சீசர்களை உருவாக்கி கொண்டிருந்தார். கவனியுங்கள். சொல்லப்பட்ட வசனத்தின்படி, தலைப்பின்படி, ரட்சிக்கப்படாதவன் விசுவாசி அல்ல. இந்த நாளிலும் கூட திருச்சபைக்கு கூட்டம் கூட்டமாக ஆத்துமாக்கள் வருகிறார்கள். கூட்டம் கூட்டமாக வந்து ஆராதிக்கிறார்கள். ஆனாலும் தேவ பயம் இல்லாதபடி, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான இருதயத்தில் தேவனை பற்றி அறிவில்லாதபடி இருந்தவர்கள் அனைவரும் தேவனுடைய சீசர்களும் கிடையாது, விசுவாசியும் கிடையாது என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. ரட்சிக்கப்பட்டு அனுதினம் சபைக்கு வந்து கொண்டே இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிற ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருவதெல்லாம் விசுவாசிகள் தான். ஆனாலும் தன்னுடைய இருதயத்தில் உண்மையாக தேவனை நினைத்தவர்கள் மாத்திரம்தான் விசுவாசியாக இருக்க முடியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படாமல் கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டு முழங்கால் படியிட்டு வேண்டா வெறுப்பாக வந்து சபைக்குள்ள போனவர்களும் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிப்பது இல்லை. முழு இருதயத்தோடு தேவனை ஏற்றுக்கொண்டதும் இல்லை. அவருடைய ஆவியில் தேவனுக்கும் அவர்களுக்கும் தூரமாக
வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்கிறது, சபையில் சேர்க்கோர் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அது உண்மையாக ரட்சிக்கப்பட வேண்டும். வேதங்களை வாசித்து ஜெபித்து ஆவிக்குரிய கனிகளை வளர்ந்தால்தான் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியும். திருச்சபைக்கு வருகிற அனைவருமே ரட்சிக்கப்பட்டவன் என்று 200 பேர், 150 பேர், 500 பேர், 10,000 பேர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தாலும் தேவன் அறிகிற ஒரு காரியம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கையில் சுயங்கள் சாக வேண்டும், பெருமைகள் சாக வேண்டும், ஆணவமெல்லாம் சாக வேண்டும், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாம் புதிதாய் மாறப்பட்டு தேவனுக்கு கனி கொடுக்கிறவர் தான் விசுவாசியாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் கனிகளை பார்த்து அப்படிப்பட்டவர்களை பார்த்து சீசர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டும் சபையில் சேர்க்கப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனாலும் ஞானஸ்நானம் எடுக்கப்பட்ட அனைத்து ஜனங்களும் உண்மையாய் விசுவாசியாக இருப்பார்கள் என்றால் அது வியப்பாகத்தான் இருக்கிறது. ஒருவன் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்தும் தன் ஆத்துமாவில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் குறைவுதான். தன் வாழ்க்கையை பாவத்தோடே செலவழித்து கொண்டிருக்கிறார்கள், உழைப்பிலேயே செலவித்து கொண்டிருக்கிறார்கள், குடும்ப பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் மரித்து விட்டான் பாவத்தில், அவன் நீதிக்கு தேவனுக்கு ஒரு புத்திர சுவிகார பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு விட்டால் அவன் உண்மையை உணர வேண்டும். பரம தகப்பனுடைய கட்டுக்கோப்பில் வாழ்வதில் அவன் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ரட்சிக்கப்பட்டவன் என்று உறுதிப்படுத்த முடியும். அவன் சும்மாவே இருக்க முடியாது. ஒருவன் ரட்சிக்கப்பட்ட அவனுடைய காரியங்கள் விசேஷமாக இருக்கும், அவனுடைய ஊழியங்கள் விசேஷமாக இருக்கும், அவருடைய ஆசீர்வாதங்கள் விசேஷமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் தேவன் மாற்றங்களை பார்க்க முடியும். அன்பு பிரியமான தேவ ஜனங்களே, அப்போஸ்தலர் 11:26 வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு காரியத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்போஸ்தலர் 11:26, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் முதலாவது வழங்கப்பட்டதை குறித்து பார்க்க முடிகிறது. சபையில் வந்த உடனே, சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட உடனே கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு ஒரு பேர் அடையாளத்தை இந்த உலக காரியத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கிறிஸ்தவ உடையவர்களாக நாம் மாறுவதும், கிறிஸ்தவனாக இருக்கிறதுல நாம் எப்படி ரட்சிப்புள்ள இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் நிதானிக்க வேண்டும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் தேவனுக்கென்று, வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து, வாழ்க்கையில் தேவ சாயலாக நம் ஆண்டவர் உருவாக்கி இன்று வரை பாதுகாத்திருக்கிறார் என்றால் நம் ரட்சிப்பு உண்மையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த ரட்சிப்பு நம் வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் கிறிஸ்தவன் என்று சொல்லும்போது அவன் ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக முதலாவது இருக்க வேண்டும். அப்பத்தான் வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக இருக்க முடியும். ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு முழு ரட்சிப்பு இருக்க வேண்டும், ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும்.
எவ்வளவு பெரிய கஷ்டத்தின் மத்தியிலும் கூட, வேதனையின் மத்தியிலும் கூட வேத வசனங்களுக்கு நம்பிக்கை உறுதிப்படுத்தி தேவ சமூகத்தில் காத்து இருந்தால் மாத்திரம்தான் ஒருவன் விசுவாசியாக இருக்க முடியும். ஒரு குடும்பங்கள் விசுவாச குடும்பமாக இருக்க முடியும். இதன்படி வாழ்கிற பேர்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும், சகோதர சகோதரியாக இருந்தாலும், ரட்சிக்கப்படாமல் சபைக்குள்ள போனாலோ தேவனுடைய பிள்ளையாக இருக்கவே முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு கற்றுக்கொள்ளத்தான் இந்த நிகழ்ச்சியில் தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். 5000 பேத்துல 5001 பேரை நின்றாலும் பரலோகம் உனக்கு திறக்காது. 50,001 இருந்தாலும் பரலோகம் வாசல் உங்களுக்கு திறந்திருக்காது. உன் ரட்சிப்பை பார்த்துத்தான், உங்களுடைய கனிகளை பார்த்துத்தான், உங்களுடைய ஜெபங்களை பார்த்துத்தான் பரலோகத்துக்கு போகிற வழியே தேவன் திறந்து கொடுக்க முடியும். அவரான் இயேசு, அவர்தான் வார்த்தை. அவரால் மட்டும்தான் பரலோக வாசலுக்குள் போக முடியும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே பரலோகம் போகவே முடியாது. பரலோகத்துக்கு போவதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். பரலோகம் போவதற்கு மரண பரியந்தமும் நிலைச்சிருக்க வேண்டும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே இன்னைக்கு வருகை வந்தால் வேணாம் மாத்திரம் வேணால் பரலோகம் போக முடியும். ஆனால் ஏனோக்கு முன்னாடியே அறிவித்து விட்டார். 6000 வருஷத்துக்கு முன்பதாகவே கண்டிப்பாக தேவன் வருவார், நியாய தீர்ப்பு நாளில் வருவார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் இன்று வரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நிறைவேறதுக்குள்ளாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறத அன்பு சகோதரனே சகோதரியே, ஒரு முழு ரட்சிப்புள் வாழ்வதில், ஒரு முழு விசுவாசியாக நிலைத்திருக்கிறதுல ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேத வசனம்தான் உங்களை உருவாக்க முடியும். இந்த வேத ரகசியங்களை அநேக கிராமங்களில் கொண்டு சேர்க்க வேண்டுங்கிற நோக்கம்தான் இந்த நன்மையின் கூடாரத்தில் நல்ல விதையாக தேவன் இந்த நிகழ்ச்சி மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் விசுவாசி இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், நிலைச்சு நிற்கிறவங்க தான், தேவனுக்குன்னு கனி கொடுக்கிறவங்க தான். சபையில் அனுதினமும் சேர்க்கப்பட்டாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கிறவங்க தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் விசுவாசிகள். எத்தனையோ ஜனங்கள் ஆலயத்துக்கு வந்து போனாலும், கூட்டம் கூட்டமாக எங்கள் சபைக்கு வந்து போனாலும் அவர்களெல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்க, தேவனுக்குன்னு கனி கொடுக்குற பிள்ளையாக இருக்க நீங்கள் மாற தேவன் சித்தமுள்ளாக இருக்கிற பிரியமானவர்களே. குடும்பத்தில் நடக்கிறதான பாரம்பரியமும் கிறிஸ்தவன் என்பதற்கு இல்லை. வெட்ட வெளிச்சமாக காட்டி கொடுத்து விடும். பாரம்பரியமாக வாழ்கிறவங்க, பெயருக்காக வாழ்கிறவங்க, வருஷத்தில் ஒரு நாள் ஜெபிக்கிறவங்க, 5 வருஷத்துக்கு ஒருக்க ஜெபிக்கிறவங்க, ஒரு பண்டிகை நாளில் மாத்திரம் ஜெபிக்கிறவங்க, இது கிறிஸ்தவம் என்பது சொல்லவே கூடாது. தேவன் உங்களை உருவாக்கின நோக்கம், தாயின் கருவிலே உங்களை உயிரோடு கூட காத்ததுக்கான நோக்கம், நீங்கள் அவருக்கென்று உண்மையாக இருக்க வேண்டும். அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மார்க்கு 16:16 பார்க்குறோம், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவனே ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உண்மையாக இருக்க வேண்டும், நிலைச்சு நிற்கணும், ரட்சிப்பில் உண்மையாக இருக்கணும். அவங்க தான் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மத்தேயு 24:13 எடுத்து வாசிக்கிறேன், கவனிங்க. முடிவு பரிந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்தமும் நிலைச்சிருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். சர்ச்சுக்குள்ளே போன உடனே மறுநாள் காலையில் இல்லை 6 மாதத்துக்கு அப்புறமாக ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்த உடனே அப்படியே ஆண்டவர் மேலே வந்துடும் கோபம். வசனத்தை எடுக்கிறது கிடையாது, சத்தியங்களை காது கொடுத்து கேட்கறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது.
அவங்க எப்படி விசுவாசியாக இருக்க முடியும்? அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுக்கென்று வைராக்கியம் கொள்ள முடியும். முடிவு பரிந்தமும் நிலைத்து இருக்கிறவர்தான் விசுவாசிகள். அவர்கள்தான் கிறிஸ்து உடையவர்கள். அவர்கள்தான் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறவர்கள். பிரியமானவர்களே, ஒருவன் விசுவாசி என்று சொல்லுவதற்கு அவன் ஆத்துமா உண்மையாக இருக்க வேண்டுமென்றால் முடிவு பரிந்தமும் உறுதியாக நிலைச்சிருக்க வேண்டும். உறுதியாக இருக்க வேண்டும். உறுதி என்பது ரொம்ப முக்கியம். மரணம் வந்தாலும் பரவாயில்ல, தேவனோடு கூட இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதிகாலையிலேயே தூக்கத்தோடு மரித்தாலும் பரவாயில்ல, நடந்து போகும்போது மரித்தாலும் பரவாயில்ல, மரணம் பரிந்தமும் தேவனுக்கென்று விசுவாசமாக இருக்க வேண்டும். அவங்கதான் தேவனுக்கு கனி கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிப்பே அல்ல. ஒருவன் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தால்தான் அவன் நிலைத்திருக்க முடியும். சகோதரனே சகோதரியே, விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் பெற்றால் ரட்சிப்பு இல்லை. விசுவாசம் இருந்தால்தான் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தால்தான் காத்திருக்க வேண்டும். அதற்கான இருதயம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அந்த நம்பிக்கைக்கு காத்திருக்கிறது கஷ்டமான காரியம். இன்னைக்கு ஒரு அறிவிப்புல ஒரு குடும்பத்துக்கு பல ஆயிரங்கள் வேண்டும், ஒரு லோன் கிடைக்குதுன்னு சொன்னால் நாம் எவ்வளவு நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு நாட்களாக செலவழித்து கொண்டிருக்கிறோம், எத்தனை வாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுக்கென்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால், மரண பரிந்தும் நிலைத்திருந்தால் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ இன்னும் நம்பிக்கை இல்லாதபடி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருந்தா, நீ விசுவாசியாமல் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டிருந்தா, தேவ சமூகத்தில் இன்னைக்கு முழங்கால் படியிட்டு ஒரு விசுவாசம் உள்ளவனாக நீ மாறுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அம்மாவுக்காக, அத்தைக்காக, மாமாவுக்காக, சித்தப்பாவுக்காக நீ ஞானஸ்தானம் எடுத்து விட்டு தேவ கோபத்துக்கு ஆளாய் விடாத அன்பு சகோதரனை சகோதரியே. உன் பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உன் சாபங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். உன்னை விசுவாசம் உள்ளவனாக மாற்ற வேண்டும் என்பதற்காக உன்னுடைய பாரங்களை, உன்னுடைய காரியங்களில் தேவன் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாக உன்னோடு கூட இந்த வேத வசனத்தின் மூலமாக உரையாடி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாசம் இல்லாதபடி ஞானஸ்தானம் எடுத்திருந்தா இன்னைக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் உங்களுடைய பாவங்களை, அக்கிரமங்களை, உங்கள் தோஷங்களை அவர் மன்னிப்பார். சங்கீதக்காரன் 32:5 சொன்னதை போல உன் பாவத்தின் தோஷத்தை மறைக்காதபடி தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு ஜெபிக்கிற பொழுது உன் பாவத்தின் தோஷத்தை மன்னிப்பு. அன்பு சகோதரனே சகோதரியே, ரட்சிக்கப்படாமல், விசுவாசிக்கப்படாமல் ஞானஸ்தானம் எடுக்கிறது ஒரு பாவத்தினுடைய காரியம்தான். அதுவே ஒரு அக்கிரமத்தின் காரியம்தான். சத்தியங்களை ஏற்றுக்கொள்ளாமல், சத்தியத்தின்படி விரும்பாமல், அது மேலே விசுவாசம் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு ராபோஜனத்துக்குள்ளே பங்கு பெற்று அதன் மூலமாக வியாதியில் வருகிறது, அது மூலமாக இளவரையில் மறித்து விடுகிறார்கள். எதனால்? உண்மையாக எடுக்காதனால, வசனத்தை கேட்காதனால, ஞானஸ்தானம் என்று காரியத்தை நினையாம ஒரு மனிதன் பாவத்துக்கு மறித்து மறுபடியும் பாவத்தை செய்து அந்த ராபோஜனத்தில் நீ பங்கு பெற்றால் மரணமும் வரும், உன் குடும்பமும் சபிக்கப்பட்டு போய்விடும். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனுடைய கட்டளைக்கு உண்மையாக கீழ்ப்படிந்தவன் தான் அவன் விசுவாசி. தேவ பயம் உள்ளவன் தான் அவன் விசுவாசி. அந்த பயம் உள்ளவங்க தான் தேவனுக்கென்று பயப்படுறவங்க. அதில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளிலும் கூட சபையில் சேர்க்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களும் நிலைச்சிருக்க வேண்டும் என்பது ஒரு நோக்கத்தோடு கூட, வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியில் தேவன் உங்களோடு ஒரு வேத வசனத்தின் மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக சபைகள் உருவாக வேண்டும்.
இன்னும் அநேக ஆத்துமாக்கள் சபையில் சேர்க்கப்பட வேண்டும். இன்னும் அநேக ஜனங்கள் ஞானஸ்தானத்துக்குள்ளாக நடத்தப்பட வேண்டும். பாவ அறிக்கையிட வேண்டும். விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும். அதில் நிலைச்சி இருக்க வேண்டும். ரொம்ப தேவ சமூகத்தில் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சுகமான வாழ்க்கை அல்ல, பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் அனுபவித்தார். பவுலும் பாடுகள் அனுபவித்தார். அந்த பாடுகளை ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு விசுவாசியாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாடு அனுபவித்து தான் ஆக வேண்டும். சுகபோகமாக வாழ வேண்டியது ஒரு கிறிஸ்தவம் அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசுவுக்காக பாட அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆத்துமாவில் பாடுபட வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாடுபட வேண்டும். விசுவாச குடும்பங்களுக்காக முழங்கால் யுத்தத்தில் பாடுபட வேண்டும். ஒருவர்கள் செய்கிறதான பாவத்தின் மித்தமாகத்தான் அந்த குடும்பம் மாத்திரமல்ல, அவன் வாழுகிற கிராமம் மாத்திரமல்ல, தேசத்துக்கே பாவங்களையும் சாபங்களையும் உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக அவன் சந்ததி இன்று வரைக்கும் சாபத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். விசுவாசிக்கப்பட்ட ஒவ்வொரு சந்ததிகளும் சிந்திக்க வேண்டும். ஒருவர் பாவத்தின் மூலமாக அந்த குடும்பமே சாபத்துக்குள்ளாகி விடுகிறது. ஒருவர் பாவத்தின் மூலமாகவே அந்த மக்கள் வாழுகிற மக்களுக்கு மத்தியிலேயும் பாவமும் சாபமும் வந்து விடுகிறது. அவர் மூலமாக தேசங்களே சாபத்துக்குள்ளாகி விடுகிறது பிரியமானவர்களே. ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. அன்னுதினமும் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தாலும், அவர்களை தேவனுடைய அழைப்புக்குள்ளே வந்தாலும், அவர்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி அவருடைய ஆத்மாவை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்து அது உண்மையாக இருக்கிறவங்க தான் தேவனுக்கென்று கண்டுபிடிக்க முடியுமானவர்களே. இவங்க எல்லாம் விசுவாசமாகி வேதத்தின்படி சேர்ந்து துதிப்பது தான் சபை. 5000 பேர் வந்தாலும் 10,000 பேர் சபைக்குள்ள வந்தாலும் தேவனை துதிக்கிறது தான் சபை. ஆனால் அவர்கள் எல்லாருமே விசுவாசிகளாக இருந்தால் எவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்கள், கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். ஒரு மனம் இருக்கிற இடத்துல தேவன் பிரசனம் எவ்வளவு பயங்கரமாக கிரியை செய்யும் பாருங்கள். இந்த இயேசுக்கிட்ட வந்தால் என் குடும்பம் வாழுமென்று வருகிறார் தவிர தன் ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ளே நிறுத்துவதில் குறைஞ்சது 170% மக்கள் தேவனோடு கூட இல்லை பிரியமானவர்களே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டால் இந்த உலகம் கொள்ளாது. ஆனால் தேவ சித்தம் இந்த உலக மனுக்குணங்கள் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுறது அவருடைய சித்தமாக இருக்கிறது. மாம்சமான யாவருக்கும் நான் தேவன்னு வாக்கு பண்ண நம்முடைய ஆண்டவர். அவர் யாரையுமே அவர் புறம்பே தள்ளவில்லை. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்தா ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன், அவன் விசுவாசி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அவர்கள் நிலைச்சு இருக்க வேண்டும். நிலைச்சு நிற்கிறவங்க தான் விசுவாசிகள். எங்கேயாவது ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களே அங்கத்தான் ஆக்கி கொண்டு சபையில் சேர்க்கப்பட்டு அவர்களை கொண்டு ஒரு சபையில் ஒரு ஆராதனை இருக்கும் என்றால் அது தேவனுடைய சபையே அல்ல. ரட்சிக்கப்படாதலை வைத்து ஒரு கூட்டத்தாக கூட்டி தேவனை அறியாத மக்களை வைத்து ஆராதனை செய்து வந்தால் அது தேவனுடைய சபையே அல்ல. வேதம் விளக்குறது அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:14-18 வாசிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட சபையோடு தேவ காரியங்களில் ஈடுபடுவது விக்கிரக ஆராதனை. வாசிக்கிறேன் கவனிங்கள். 2 கொரிந்தியர் 6:4-18 முடிய வாசிக்கிறேன். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பாளாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிவிசுவாசிகளுடன் விசுவாசிகளுக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி
அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. ஆனபடியாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தினுமாய் இருப்பேன் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குன்னு ஒரு ஆராதனை இல்லை, விசுவாசத்தோடு இருந்தால் தான் தேவன் அதில் வாசம் பண்ணுவார், தேவன் அதில் பிரியப்படுவார். பாவத்துக்கும் நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது, தேவனுக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் விசுவாசியாக இருக்க முடியும். ஆண்டவர் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ரட்சிப்புக்குள்ள ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறவங்க தான் விசுவாசியாக இருக்க முடியும். அதில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. யாக்கோப்பில் 4:24-26 முடிய வாட்சி பார்த்தாலும் தேவன் சொல்கிற காரியமெல்லாம் விசுவாசி என்றால் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசி இல்லாதவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி தேவன் யாக்கோப் மூலமாக கூட ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஒவ்வொரு வசனமும் நம் வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டே இருக்கும் பிரியமானவர்களே. ரோமரில் கூட ஒரு இடத்துல வாசிக்க முடியும். ரோமர் 10:9-10 எடுத்து வாசிக்கிறேன், கவனிங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழும்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை விசுவாசிக்கப்பட்ட உடைய வாழ்க்கையில் வாயினாலே அறிக்கை பண்ணுகிற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு குடும்பமாக மாறத்தான் தேவன் உங்களையும் என்னையும் கூட அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் விசுவாச அறிக்கையிட்டு நம்பிக்கையோடு கூட தேவ நீதியை பெற்றதாக வேண்டும், தேவ நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அறிக்கையின் விசுவாசத்தில் அறிக்கையிட்டு தேவ நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறது தான் ஒரு விசுவாசம். ரோமர் 6:8 வாசிக்கிறோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவங்க தான் ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். வாசிக்க கவனிக்கிற 6:8. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். அவரோடு பிழைக்கிறது உண்மையாக நம்பிக்கப்பட்டு நம்பிக்கையோடு கூட இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், உண்மையாக இருப்பென்று சொல்கிறவங்க தான் ஞானஸ்தானத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறது பாவத்துக்கு செத்துறணும், நீதிக்கு பிழைக்க உருவாக்கிட்டா அவன் நிலைச்சு இருக்கிறவங்க தான் தேவனுக்கென்று வைராக்கியமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, தேவனை பற்றும் நல்ல உடன்படிக்கையை செய்து கொள்ள வேண்டும். தேவனை பற்றி நல்ல உடன்படிக்கையை செய்தவங்க தான் அவங்க தான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். உடன்படிக்கையில் 1 பேதுரு 3:21 வாசிக்க முடியும். 1 பேதுரு 3:21 வாசித்து பாருங்கள். அங்கே உடன்படிக்கையை குறித்து அங்கே பேதுரு மூலமாக தேவன் நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:15 பாருங்க. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகார ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. விசுவாசிகளுக்கு, நம்புறவர்களுக்கு, நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி அவர் விரும்புவர்களாக இருக்கிறார். கடைசியாக கலாத்தியரில் வாசிக்கிற பொழுது 4:6 வாசிச்சு பாருங்கள். அங்கேயும் ஆண்டவர் ஒரு உரிமையோடு கூட நமக்கு அப்படிப்பட்டதான உறவுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ரோமர் 8:9 பார்க்கும்போது கூட கிறிஸ்துவின் ஆவியில் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்து ஆவி உள்ளவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும்.
கிறிஸ்து ஆவி இல்லாதவங்க தேவனுடைய பிள்ளையாக இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். ரட்சிக்கப்பட போகிறாண்டவரே, நான் ரட்சிக்கப்படாமல் சர்ச்சுக்குள்ளே போக மாட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டவனாக இருப்பேன், நான் ரட்சிக்கப்படாமல் ஞானசாரம் எடுத்திருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாத அளவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல நேரத்துக்கு அவங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட அப்பா, ரட்சிக்கப்படாதவன் கிறிஸ்துவ அல்ல என்ற ஒரு தலைப்பு மூலமாக சபைக்கு வர ஜனங்களுக்காகவும் ரட்சிக்கப்பட வேண்டும்ங்கிற நோக்கத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற ஜனங்களெல்லாம் நிலைச்சிருந்து அனுதினமும் சேர்க்கப்பட்ட ஜனங்கள்லாம் உண்மையாக விசுவாசிக்கப்பட்டு அந்த விசுவாசத்தில் உறுதிப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். பின்மாற்றத்துக்குள் ஜனங்கள் போகாத அளவுக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற ஜனங்கள்லாம் உறுதியாக மரண பரிந்தமும் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு விசுவாசத்தோடு வாழ, நம்பிக்கையோடு வாழ, உமக்கென்று வாழ உறுதிப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.